உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு சுவையான ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறேன். எங்களோட பாஷையில் சொல்ல போனால் அதை சம்பலண்டு கூட சொல்லலாம். அதைத்தான் நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல்யமாக ஒரு நாவல் பழ சட்னின்னு சொல்லி எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு அதை பார்க்கல நல்லாவே வாய் ஊறினது. ஆனால் அதை செய்கிறதுக்கு இங்கே நாவல் பழம் இல்லை. சில வேளைகளில் சுவிஸில் வந்து தமிழ் கடைகளில் வந்து நாவல் பழம் வந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. அநேகமாக நான் அந்த நாவல் பழத்தை காணையில் என்று தான் சொல்லலாம். ஆனால் ஊரில் எனக்கு நாவல் பழம்னு சொன்னால் நல்லாவே பிடிக்கும். பாடசாலை விட்ட உடனே எங்களை விட்ட வந்து நாவல் பழம் இல்லை, நாவல் பழ மரம் இல்லை. அயலவர்களுடைய 1-2 வீடுகளில் வந்து கட்டாயமாக நாவல் மரம் இருக்கும். விளாத்தி மரம், நாவல் மரம், இப்படியெல்லாம் பல வகை மரங்கள் எல்லாம் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு நாவல் பழம் என்றாலே நல்லாவே பிடிக்கும். பாடசாலை விட்ட உடனே ஓடி போய் அதை பொறுக்கி நல்லா அந்த மண்ணுகள் எல்லாத்தையும் ஊதி தட்டி போட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டு அந்த நாவல் பழத்தை சாப்பிட்றது. அப்போ சாப்பிடிக்க அதனுடைய மருத்துவ பலன்கள், மருத்துவ குணங்கள் எங்களுக்கு தெரியாது. ஒரு சுவையான பழம், அவ்வளோதான். அது நல்லா இனிப்பாக இருக்குமென்னு சொல்லிட்டு நல்ல கலராக இருக்குமென்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றது. ஆனால் இப்போ தான் அதனுடைய மருத்துவ குணங்கள், மகத்துவங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்லா விளங்கி கொண்டு வருகிறது. அந்த நாவல் பழத்தினுடைய கொட்டையே மிகவும் ஆரோக்கியம் வாய்ந்ததாகவும் மருத்துவ குணங்களுக்கு அதை சேர்த்து கொள்வதாகவும் இப்போ வந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. ஆனால் நான் வந்து இருக்கிறது வந்து சுவிஸ் நாட்டில் நாவல் பழம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்களுக்கு இந்த செரி பழம் இருக்குது நாவல் பழத்தின் ஷேப்பில். இதை நான் வந்து சுவிஸ் நாவல்னு சொல்லலாமா? சொல்லுவோம். என்னன்னு சொன்னால் நாவல் பழம் மாதிரி தானே இருக்குது. ரெண்டபடியாக இந்த செரி பழத்தை எடுத்து இதை வந்து நாங்கள் ஹீர்ஷன்னு சொல்லி டொச்சில் சொல்லுவோம். ஹீர்ஷன் பழம்னு சொல்லி நாங்கள் டொச்சில் சொல்லுவோம். இப்போ இது வந்து சீசன் பாருங்க. இப்போ வந்து இது நல்ல சீசன். நல்ல அழகாக வந்து நான் இதை கழுவி எடுத்திருக்கிறேன் பாருங்க. நல்ல முத்தாக குண்டாக இருக்குது. நல்ல வடிவாக அழகாக நான் கழுவி எடுத்திருக்கிறேன். இந்த நாவல் பழத்தை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கு அந்த சட்னியை செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால் நாவல் பழத்துக்கு பதிலாக இந்த செரி பழத்தை நான் பாவிக்க போகிறேன். இந்த செரியிலும் வந்து இங்கே வந்து விதமாக இருக்குது. மஞ்சள் கலரில், அதாவது ஒரு ஒரேஞ்ச் கலர் மாதிரி ஒரு செரி இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சுவையானது. மற்றது இது வந்து எங்களுடைய அயலில் கிடைக்கப்பெற்ற ஒரு செரி பழம் தான். ரெண்டபடியாக மிகவும் சுவையானது. ஏற்கனவே நாங்கள் சுவைச்சு பார்த்துட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. முதல்ல வந்து நாங்கள் இந்த காம்புகளை அகற்றி எடுக்க வேணும். இப்படி இந்த காம்புகளை வந்து அகற்றி எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற கொட்டைகளை வந்து நாங்கள் அகற்ற வேணும். இப்போ வாங்குவோம், இதுக்கு நாங்கள் என்னென்னெல்லாம் சேர்க்க போகிறோம், எப்படி இதையெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். நாவல் பழ சட்னி ஒரு கலக்குவோம், வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொட்டைகள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்க வேணும். நான் இதுக்கு வந்து இப்படி அகலமான ஸ்டோவ் பாவிக்கிறேன். கூர் உள்ள ஸ்டோவ் பாவிக்கிறேன். ஸ்டோவால் தான் நான் இதை குத்தி அப்படியே ரவுண்ட் பண்ணி போட்டு அப்படியே எடுக்கிறேன் பாருங்க. அப்படி எடுக்க இந்த கொட்டை அப்படியே இந்த ஸ்டோவில் வரும். இது வந்து கொஞ்சம் அகலம் கூடின ஸ்டோவ். ரெண்டபடியாக அதால் அப்படியே தோண்டி எடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டபடியாக நான் அதால் எடுக்கிறேன் பாருங்க. இந்த செரி பழத்தின், அதாவது இங்கே ஹீர்ஷன்னு சொல்கிறது, இதனுடைய விதைகள் வந்து நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். எங்களுடைய நாட்டில் இலங்கையில் வந்து இதை பயிரிட்டு பார்க்க விரும்புகிறவர்கள் என்னோட தொடர்பு கொண்டால் இதனுடைய விதைகளை உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் யாராவதுக்கு அதை பயன்படுத்தலாம்ன்ற நோக்கத்தில் தான் அந்த விதைகளை வந்து நான் எடுத்து சேகரித்து அழகாக வச்சிருக்கிறேன். விரும்பினவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னட்ட நான் ஸ்ரீலங்கா வரும் பொழுது உங்களுக்கு அதை நான் தரக்கூடியதாக இருக்கும். ரெண்டபடியாக நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால்
அந்த விதைகளை தருவேன். எனக்கு அங்கே அது வளருமா வளராதா, அங்கே இருக்குதா இல்லையான்றதை பற்றி தெரியாது. அநேகமாக இல்லையான்னு தான் நினைக்கிறேன். இந்தபடியாக நீங்கள் முயற்சி செய்ய விரும்பினால் அந்த விதைகளை உங்களுக்கு நான் தந்து உதவுறதுக்கு முன்வாரன். அதே நேரத்தில் இங்கே விளைகிற வேறு விதைகளையும் நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். பெரிய அளவில் இல்லை, சிறிய அளவில் தான் இருக்குது. விரும்பினவர்களுக்கு அந்த விதைகளை நான் வேணுமென்னு சொன்னால் தரலாம். இதை உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் ஒரு விஷயமாக, ஒரு நல்ல ஒரு செய்தியாகத்தான் இந்த காணொளி மூலம் சொல்கிறேன். பாருங்க, இப்படி நாங்கள் இந்த விதைகளை அகற்றி எடுக்க வேணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விதைகள் இருக்குன்னு சொன்னேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எடுத்த பழத்தின் விதை தான் இது. பாருங்கோ, இப்போ எடுத்த பழத்தின் விதை. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போத்தில் சேகரிச்சும் வச்சிருக்கிறேன் விதைகள். இது ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போகிறதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் நான் வெளியில் விதைகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பழங்கள் எல்லாம் நல்ல வடிவாக சுத்தம் செய்து எடுத்துட்டேன். பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. இப்படி வச்சு பார்க்க இந்த கலர் நல்ல அருமையாக தெரியும். பாருங்க, அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். நாட்டு வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கிறேன். இனி இதோட தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். அதோட உப்பும் நான் சேர்க்க போகிறேன். இப்போ வாங்க, நாங்கள் தேங்காயும் திருவி எடுப்போமா. செரி பழ சட்னிக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் ஆயத்தப்படுத்திட்டேன். தேங்காய் பூ திருவி வச்சிருக்கிறேன். பாதி அளவு தான் துருவி எடுத்திருக்கிறேன். மற்றது உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். நாட்டு வெங்காயம், மற்றது 3 நல்ல பச்சை மிளகாய், காரமான பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இது செரி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். இனி இந்த சட்னியை நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி படிப்படியாக தொடர்ந்து பார்ப்போம். வாங்கோ காணொலிக்குள்ள. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதுவும் என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வழியாக அமையும். என்றபடியாக நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த சட்னியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் செரி பழத்தை முழுக்க போடுவோம். பச்சை மிளகாயையும் அப்படியே நான் முழுசாகவே போடுறேன். சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் அதையும் அப்படியே முழுசாகவே போடுவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடுவோம். உப்பை பார்த்து போடுவோம். மற்றது இதுக்கு தேவையான தேங்காய். இப்போ நான் பிளைண்டரில் தான் அடிக்கிறேன், கிரைண்டரில் அடிக்கையில். ஏன்னா பழம் தானே, பழம் அடிக்கிறது. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி. அடிபட்டுட்டோண்டு நல்ல வடிவாக பட்டு போல் அடிபட்டுட்டு பாருங்க, நல்ல வடிவாக பட்டு போல் அடிபட்டுட்டு. இது ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பரான டேஸ்ட், வித்தியாசமான ஒரு சுவையோடு இருக்குது. இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். நல்லா நீங்கள் அடிச்செடுத்த இந்த சட்னிக்கு மேலே கொஞ்சம்
கொஞ்சம் தேசிக்காய் புளியை அப்படியே புளிஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய சுவை இன்னும் மேலும் தூக்கலாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கோ. எவ்வளவு சூப்பராக அப்படியே நைஸாக வந்திருக்குது பாருங்கோ. சூப்பரான ஒரு சட்னி. இந்த சட்னின்ற ருசியை சொல்லிலேயே அடக்கிலாது. ஏன்னு சொன்னால் நான் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே வந்திருக்குது. நாவல் பழம் இல்லை என்ற கவலை இனி வெளிநாட்டில் வாழ்கிற எங்களுக்கு தேவையே இல்லை. தூக்கி போடுங்கோ அந்த கவலையான விஷயத்தை. உடனே நீங்கள் செரிப்பழத்தை வேண்டுங்கோ, ஒரு சட்னியை செய்யுங்கோ, அப்படியே உங்களுக்கு நாவல் பழ சட்னி மாதிரி அருமையாக கிடைக்கும். பாருங்கோ, அழகாகவும் இருக்குது, வாசனை தூக்கலாகவும் இருக்குது. நல்ல சுவையான செரிப்பழ சட்னியை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா சுவைச்சிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நல்ல எல்லாமே நல்ல கணக்காக உரைப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே நல்ல கணக்காக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு டேஸ்ட்டாக இந்த சட்னி வருமென்னு சொல்லி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டபடியாக நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்டில் தெரிவிங்கோ. இது நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இதில் தேங்காய் பாவிச்சிருக்கிறேன், மற்றது செரிப்பழம் பாவிச்சிருக்கிறேன். ரெண்டபடியாக மிகுந்த ஆரோக்கியமான ஒரு சட்னியை தான் நான் செய்து காட்டியிருக்கிறேன். இதே போல் மீண்டும் உங்களுக்கு சிறந்த ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பாய். நன்றி, வணக்கம்.